இந்தியா கமாண்டர் ஒரு ஆள் வந்திருக்கார். அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கு எங்கே நீங்கள் சொல்லலாம், இன்றைக்கும் கிளிநொச்சி மாவட்டத்தில் இருக்கிற கண்டாவள பிரதேசத்தில் நிற்கிறேன் வந்து, அதாவது புளியம்பகுனை பக்கத்தில் இருக்கிற இந்த பாலத்தில் தான் நிற்கிறேன் வந்து. இன்றைக்கு வந்து 3வது கட்ட பணிகள் வந்து நடந்து கொண்டிருக்கின்றன. குறிப்பாக வந்து நீங்கள் பின்ன பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த பாலம் வந்து மேலே இப்போ தூக்கி வந்து ரோட்டுக்கு எடுத்து தான் அந்த பாலத்தை ஃபுல்லாக கலட்டி எடுக்க போயினோம். இன்றைக்கு பிறகு வந்து இந்தியன் ஆர்மி வந்து அந்த அவர்கள் கொண்டு வந்த அந்த தற்காலிக பாலத்தை வந்து போடுறதுக்கான ஆயுத பணிகள் நடந்து கொண்டிருக்குது. இன்றைக்கு இங்கே என்னென்ன விஷயங்கள் இருக்குது, எப்படியான சூழ்நிலைகளை இவர்கள் முகம் கொடுக்குறான்றபடி எங்கள் அனைத்தையும் பயந்து கொள்ளப்புறன். வேறு உறவுகளே, முதலாக எனது காணொலி பார்ப்பவர்கள் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி காணொலி பாருங்கள் காணொலிக்கு போகலாம். மக்கள் வந்து கொண்டிருக்கணும். பாருங்க, அதில் வந்து இந்தியன் ஆர்மி கொண்டு வந்த சின்ன போட் ஒன்று இருக்கு பாருங்க. பார்த்தீங்களா? பாருங்க, அதில் பாலத்தை தூக்கி ஒன்று நிற்கணும் பாருங்க, விழுந்துட்டு பாருங்க. அது பயனால சின்ன ஒரு கட்டையை வந்து தூக்கி அங்கால் எடுக்கிறாங்க. பயங்கர சிக்கல் நினைக்கிறேன் பாருங்க. நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இப்போ இந்திய இராணுவம் இலங்கை இராணுவம்லாம் கட்டினோமா என்ன மாதிரி இப்போ கட்டி முடிப்பினமா என்ன மாதிரி முடிக்க மாட்டோமா? அவங்க 4 வரையும் வந்த பாலம் கட்டி முடியல, இந்த பாலம் என்னண்டு கிழமை கணக்கில் கட்டி முடிக்கிறோம். அதான் என்ன சரி வராது. சரி வராண்டு என்ன சரி வரணும். 5 நாளைக்குள்ள ஓட விட்டு வாடி இங்கே பார்த்து கதைங்க. வேறு என்ன சொல்ல போகிறீங்க? இப்போ நீங்கள் என்ன உதவி செய்ய போகிறீங்க? மண் மூட்டை அடித்து கொடுக்க போகிறீங்களா? இன்னும் வெங்களை இறக்கி ஒன்றும் போல பாருங்க, ஒரு கமாண்டர் ஒரு ஆள் வாரான். பாருங்க, சின்ன ஒரு டோன் ஒன்று உழம்புது பார்த்தீங்களா? நீங்கள் இதில் எடுக்கிறீங்க பாருங்க, அவர் தான் கேட்குறாரு அந்த டோனை. பாருங்க, அப்படியே கேட்குறாரு அந்த டோனை பார்த்தீங்களா? அவங்கடா வேலை செய்த எடுக்கிறாங்க. வெள்ள இனத்தங்களால் இப்படி பாதிக்கப்பட்டு இப்படி ஒரு சேவை செய்கிறது, அது ஒரு கடவுள் கொடுத்த ஒரு வரம் என்று சொல்லலாமே தவிர மற்றும்படி நாங்கள் இது எங்களுக்கு இது வெறும் என்று சொல்லி நாங்கள் எள்ளளவும் கூட நினைக்க இல்லை. ஏதோ இறைவன் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு செயல்பாடுகளை ஆண்டவன் பெறுவரானே தம்பி. அதனால் எங்களுக்கு இந்த செயல்பாடு செய்திருக்கு. முதல் இந்தியாவிலிருந்து வந்து எங்கட இந்த பணிகளை செய்கிறதுக்கு ஒரு மனம் திறந்து ஒருதன் செய்வானால் அவன் மனித வடிவத்திலே அவன் ஒரு கடவுள். என்ன விசிரிக்கிறார்? சரி சரி சரி, அந்த அண்ணாவும் சொல்கிறார். ஓகே, சந்திப்போம். வேற என்ன சொல்ல போறீங்களா? ஓகே ஓகே, கேட்டதுக்காக இதை நாங்கள் ஒரு மனித வடிவத்தில் இப்படி ஒரு செய்கிறான்னு சொல்லி சொன்னால் அவன் ஒரு கடவுள் தானே. சரி ஐயா, ஓகே, நன்றி நன்றி நன்றி.
சொல்லுங்க நாமிய இதில் பாருங்கள் முன்னுக்கு இந்திய இராணுவம் சிங்கள இராணுவம் பாருங்கள் அந்த வேலை திட்டங்கள் நடந்துகிட்டு தீவிரமாக நடந்துகிட்டு பார்த்தீங்களா. இப்போ மழை வரப்போ அதுக்கு முதல் இதை போட்டு முடிக்கணும்னு சொல்லி ஆர்டர் கொடுத்துருக்கு போல இருக்குது. போல் தீவிரமாக செய்து கொண்டிருக்கணும் பாருங்கள். பாருங்கள் கிட்ட எடுக்கிறார் பாருங்கள் ட்ரோன் கிட்ட வந்துட்டு பார்த்தீங்களா. பாருங்க இதில் வந்து போட் ஒன்று கொண்டு வரீங்க பார்த்தீங்களா. பாருங்க சின்ன போட் ஒன்று நிற்கிது. இதெல்லாம் தண்ணிக்குள்ள ரெண்டு வேலை செய்கிறதுக்கு செட் பண்ணியிருக்கிறேன் பாருங்க. பாருங்கள் பாலங்கள்லாம் கலட்டி கொண்டிருக்கிறேன். இன்னும் முடியலை. வேலை பண்ணி தீவிரமாக நடந்துகிட்டு பாருங்க. ரைட் இப்போ தூக்குனா சரி. பாருங்க அது ராஜ்ஜி ஆச்சு. பாருங்க இதில் கொட்டும் மலையில் வந்து இராணுவத்தில் வந்து கடுமையாக தீவிரமாக வேலை செய்ய பாருங்க. தற்போது வந்து முக்கால்வாசி வேலை திட்டம் முடிஞ்சது. கலட்டி இருக்கிறேன் ஃபுல்லாக. இன்னொரு கொஞ்சம் இருக்குது கலட்டுறதுக்கு. இப்போ பாருங்கள் நடந்து கொண்டிருக்கு வேலை திட்டம். பாருங்கள் எல்லாமே ஃபுல்லாக வந்து 2 இராணுவத்தினரும் இந்தியா ஸ்ரீலங்கா இராணுவத்தினர் எல்லாமே 2 வேலை செய்ய வேண்டியிருக்கேன் பாருங்கள். இந்த வருது பாருங்கள் ஃபேன் தூக்க போயினோம். பாருங்கள் மக்களும் வந்து பார்த்து கொண்டு போய்கொண்டே இருக்கலாம். மற்றது வந்து இன்னொரு பிரச்சனை என்னென்னு சொல்லிக்கோன்னா வந்து இரணமட குளமும் திறந்துருக்குதா. இப்போ இரணமட குளத்துலேருந்து தண்ணி வேற வலிக்கிறது. திருப்பி 2ஆம் தரம் வந்து இரணமட குளம் திறந்துருக்குது. அது வந்து தண்ணி வேற வலிக்கிறது. ஆனால் இப்போ கொஞ்சம் பாதை வந்து முதல் போட்டிருந்த இந்த இடத்துல இந்த பாதை கொஞ்சம் உயர்த்தி போட்டு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது.
பாருங்க எப்படி இருக்குது பாலம். இந்த பாலம் தான் திருப்பி தூக்கப்பேன். இதில் வந்து ஒரு 20 அடி எடுத்துட்டேன், வந்து 10-20 அடி கலாட்டி எடுத்துட்டேன் ஃபுல்லாக. இதை ஃபுல்லாக எடுத்து முடிஞ்சதுக்கு பிறகு தான் இந்திய இராணுவம் கொண்டு வந்த இந்த பாலம் போடுறதுக்கான வேலை திட்டத்தை செய்ய போயினோம். மற்ற இடநம்பட குளத்துலேருந்து பாருங்கள் தண்ணி வந்து கூட வந்தோன்ற பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஆக்கள் தண்ணிக்குள்ள இறங்கி தான் போயினோமா, பாதையால போங்க. ஆனா அந்த பீலி இருக்குன்னு வாய்க்கால் கிடக்கண்ணா